பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா கட்ட தெரியாதுன்றவங்களுக்கு பிகினர்ஸ்க்காகவே ஈஸியான ஒரு டிப் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். 2 வளையல் இருந்தா போதும். இந்த மாதிரி நல்ல அடுக்கா, லேயர்டா சூப்பரா கட்டலாம். முடிச்சு போடாம. பூ கட்ட தெரியாத ஆளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கட்டுறதுக்கு 2 வளையல் எடுத்துக்கோங்க. த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு பக்கம் நல்லா டைட்டா நாட் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காக ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. நூல் வச்சு நாட் போட்டிருந்தோம் இல்லையா? அது தெரியாத அளவுக்கு 3 பூ வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு சுத்திக்கோங்க. நல்லா டைட்டா காம்புல சுத்துங்க. அந்த காம்பு தெரியாத அளவுக்கு கீழே வைக்கிற லேயர்ல இந்த பூவை மட்டும் வச்சு கவர் பண்ணுங்க. மறுபடியும் அகைன் ஒரு சுத்துங்க. ஒவ்வொரு வாட்டியும் சுத்தும் போது கொஞ்சம் கூட லூஸ் இல்லாம நல்லா டைட்டா சுத்துங்க. முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. கடைசியா போட்டா போதும். ஒவ்வொரு வாட்டியும் சுத்தும் போது கையை எடுக்காம நல்லா டைட்டா சுத்தினா மட்டும் போதும். மேலே வச்சு கட்டுற பூவுடைய காம்பு கீழே தெரியும். அது தெரியாத அளவுக்கு அடுத்த லேயர் வச்சு கவர் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை கடைசி வரைக்கும் எப்படி கட்டி அழகா முடிச்சு போடலாம் அப்படிங்கறத லாங் வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன். டைட்டிலுக்கு மேல லிங்க் டேக் பண்றேன். டச் பண்ணி கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி முடிச்சு போடாம கட்டுறதுனால கொஞ்சம் கூட பூ கழண்டு கீழே விழாது. போனிடைல் போடும் போது கொண்ட போடும்போது இந்த மாதிரி நீங்க அழகா கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. இதை வச்சு கட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா கட்ட ஆரம்பிச்சிடலாம். லாங் வீடியோவை பார்க்கும்போது கட்டி பழகும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போதே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஊசி நூல் வச்சு பூ கட்டுற ஆளா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த லாங் வீடியோவில் ஒரு டிப்போட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல உருட்டி கட்டினா மாதிரி எப்படி அழகாக கோர்க்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்க. இது பூத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி நூலில் கோத்தா மாதிரியே இருக்காது. ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.